உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு PR கவாய் அவர்கள் பணி ஓய்வு பெற போறாரு. நேற்று ஒரு கருத்து அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இட ஒதுக்கீடு இருக்குல்ல, அதுல ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மனசார அவருக்கு ஒரு நன்றி. ஏன்னா இது நீண்ட காலமா நான்லாம் பேசிக்கிட்டே வந்த விஷயம். இன்னைக்கு நாம சொன்ன அன்னைக்கெல்லாம் நம்ம ஜாதி வெறி என்ன முத்திர குத்தினானுங்க. பட் இன்னைக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய நீதிபதியே இதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப இது உண்மையிலேயே நம்மளோட பேச்சு சரிதான் அப்படிங்கிறத உணர்த்துறதாதான் பார்க்க முடியுது. இதுல என்ன விஷயங்கள் இருக்கு, ஏன் இதுல ரிவ்யூ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கடைசியா பேசுவோம். அதுக்கு முன்னாடி முந்தானத்து நான் வீடியோ போடல. நிறைய பேர் ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பழனி கோயிலுக்கு போயிருந்தேன், மாலை அணிஞ்சிருந்தேன், பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த அறநிலைத்துறை அடிக்கிற கொள்ளை இருக்கே, அப்பா டேய், முருகனோட முதுவை சுரண்டி இவனுங்க வெளிநாட்டுல வித்தாலும் விற்பானுங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் கண்ணு முன்னாடி பார்த்த காட்சிகள் எல்லாமே அவ்வளவு மோசம். சேகர் பாபுலாம் கரை இந்த காய் வேட்டியை கட்டிக்கிட்டு அங்கங்க கோயில்ல போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு பண்ற பாவத்துக்கு நீ உலகம் முழுக்க சுத்தி வந்தாலும் நாசமா போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் கண்ணால பார்த்தேன். அது என்ன அப்படிங்கிறத பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. இந்த கதைக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறதால நம்ம சொல்றோம். அதை விட முக்கியமா இன்னைக்கு ஏன் இந்த கதையை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு திமுக உடன்பிறப்பு யாரோ ஓகே அது மாதிரி மிரட்டல் கால்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்குவோம். எல்லாம் வரும் தெரிஞ்சுதானே நம்பர் போடுறோம். ஒரு கால் நீலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எங்க தளபதி ஸ்டாலினை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்ம குட்டி கதை இன்னைக்கு அதை நோக்கி சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டி கதை. என்னன்னா, ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டர்ல ஸ்டாலின், திருமாவளவன், செல்வ பெருந்தகை, ஒரு மாணவன் எடப்பாடி பழனிசாமி 5 பேரும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. பைலட் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பைலட்டோட சேர்த்து மொத்தம் 6 பேர் ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. என்னப்பா அப்படின்னு பதட்டத்துல கேட்கும்போது, ஒன்னும் இல்லைங்க, இந்திர கோளாறு, நானே சரி பண்ணிடுவேன், கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்படுத்திட்டு இருக்கேன்னு அவர் சொன்ன உடனே இவங்க எல்லாமே அப்பா நிம்மதிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் தான் தலித் சமூகத்துக்கு காவலன்னு திருமாவளவன் அந்த மாணவன்கிட்ட சொல்ல, நான் திராவிட மாடல் ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு இவர் ஸ்டாலின் இந்த மாணவன்கிட்ட சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் நல்லா இருக்கிய தம்பி, என்ன பிடிக்கிற ஏது பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. திடீர்னு பாத்தீங்கன்னா பைலட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாரும் பாராசூட்ல கூச்சிருவோம், ஆனா என்னோட சேர்த்து 6 பேர் இருக்கும், 5 பாராசூட் தான் இருக்கு, யாராவது ஒருத்தர் உயிரை தியாகம் பண்ணி தான் ஆகணும், நான் சீக்கிரம் கீழே குதிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி பாக்குறேன், இந்த ரொம்ப நேரம் பறக்காது அப்படின்னு சொல்லிட்டு பைலட்டு ஒரு பாராசூட் எடுத்துட்டு குதிச்சிடுறாரு. மீதி 4 பாராசூட் தான் இருக்கு, 5 பேர் இருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக குரல் கொடுக்க நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் இல்லைன்னா இந்த சமூகத்தை ரொம்ப ஒடுக்கிடுவாங்க, நான் போய் இந்த மக்களை காப்பாற்றணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க நான் தான் இருக்கேன், அதனால நான் காப்பாத்திக்கிறேன் என் உயிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராசூட் எடுத்துட்டு அவரும் குதிச்சிடுறாரு. மீதி 4 பேர் இருக்காங்க, 3 பாராசூட் தான் இருக்கு. செல்வ பெருந்தை என்ன பண்றாரு, நான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன், சுதந்திர போராட்டத்துக்கே பாடுபட்ட கட்சிக்காரன், இப்ப நான் இந்த விபத்துல இறந்துட்டேன்னா வாலி செல்வ பெருந்தகை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு வாலின்னு பட்ட பேர் வச்சுட்டாங்க, அந்த பேரை நான் வாழும் காமராஜர்னு மாத்திட்டு அதுக்கப்புறம் செத்தாளுங்க வரல, நான் இப்போதைக்கு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு அவரு குதிச்சுட்டாரு ஒரு பாராசூட் எடுத்துட்டு. இப்ப மீதி 3 பேர் இருக்காங்க, ஒரு மாணவன், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்கள் 3 பேர் இருக்காங்க. 2 பாராசூட் தான் இருக்கு. உடனே அந்த மாணவன் என்ன பண்ணிருக்கான், சார் சீக்கிரம் போங்க பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கான். ஐயோ ஆமாப்பா, பிஜேபி இல்ல உள்ள வராம தடுக்க நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் கூச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒன்னு எடுத்துட்டு கூச்சிட்டாரு. மீதி 2 பாராசூட் தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தம்பி நான் வாழ்ந்து சலிச்சிட்டேன், 60 வயதை கடந்துட்டேன், நீ வாழ வேண்டிய பையன், நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பாராசூட் எடுத்துட்டு நீ குதிச்சு தப்பிச்சிக்கப்பா அப்படின்னாரு. உடனே அந்த மாணவர் இல்லையா 2 பாராசூட் இருக்கு, 2 பேருமே உயிர் தப்பிச்சுக்கலாம், ஆளுக்கு ஒண்ணு மாட்டிட்டு கூச்சிருவோம். எப்படி தம்பி, ஒண்ணுதானே இருக்கணும் அப்படின்னாரு. இந்த பிஜேபி உள்ள வந்துருன்னு ஒருத்தட்ட சொன்னல, அவர் ஆர்வ கோளாறுல பாராசூட்னு நினைச்சு ஸ்கூல் பேக் எடுத்துட்டு கூச்சிட்டாரு ஸ்டாலின், அதனால மீதி 2 இருக்கு, நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கான். இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாலினை சிறுமைப்படுத்தி பேசல, பேச வைக்கிறது உடன்பிறப்புகள். நீங்க எல்லாம் போட்டு இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்னா பேசாம விட்டுருவோமா என்ன? எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களாங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம எஸ்ஐஆர எடப்பாடி பழனிசாமி
ஆதரிக்கிறாரா? புத்தி வந்துருச்சா அப்படிங்கிற. புத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பயோ வந்துருச்சுடா, உங்க தலைவனுக்கு தான் வரலடா, கூறுகட்ட உடன்பிறப்பு அப்படிங்கிறது. அதான் இந்த கதையவே உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அடுத்தது நம்ம பழனி விவகாரம் அப்படிங்கிறதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தக கண்காட்சிக்கெல்லாம் போனாங்க பாத்தீங்கல்ல, அப்படியே இந்த பிஹைண்ட் வுட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கானே, அப்பா 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 இவனுங்க திமுக கொடுக்குற முட்டு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சொல்லின் செல்வர் புத்தகத்தை எடுத்து அப்படியே சிட்டி ரோபோ திருப்புற மாதிரி திருப்பி எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சிருவாரு. படிச்சுட்டு பையனை கூப்பிடறாராம், தம்பி உதய் இங்க வாப்பா அப்படின்னு. அவங்க அப்பாவும் பிள்ளையும் ஆளுக்கு 10 புக்கை படிச்சு அறுத்து தள்ளிடுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது ஷூட்டிங் அப்படின்னு தெரியும். ஸ்டாலின் எந்த இடத்துல ரேக்ல புக் எடுக்கிறாரோ அதுக்கு நேரா இப்ப ரேக் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப நான் இங்க பாக்குறேன் அப்படின்னா இங்க பார்த்து புக் அடிக்கிருப்பாங்க, இங்க பாக்குறேன்னா இங்க பார்த்து புக் அடிக்கிருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் இப்படி ரேக்க பாத்துட்டு இருக்காரு, கேமரா ஆங்கிள் இங்க இருந்து இருக்கு, இந்த இடத்துக்கு நேரா கேமரா ஆங்கிள் படுற மாதிரி திராவிடம் அப்படின்னு ஒரு புக்கை வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட கேவலமான ஷூட்டிங், அதுக்கான செட்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு எளிமையா தெரியுது பாருங்க. புத்தகம்லாம் படிச்சா இவங்க எவ்வளவு கேவலமான ஆட்சி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. கருமாதி எடுக்க ஏதோ இந்த திடல்ல எழுதுற ஓசி சோறுங்க புத்தகத்தை மட்டுமே படிச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். சரி, இப்ப பழனி கோவில்ல என்ன நடந்துச்சு, அறநிலைத்துறையில என்ன ஊழல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். கோயிலுக்கு போனா கிட்டத்தட்ட ஒரு 4 வருடம் கழிச்சு கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறதால தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்து கும்பாபிஷேகம் நடந்து ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இடிச்சாங்க பாத்தீங்களா. ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது அகற்றப்பட வேண்டியதா அப்படின்னா ஆமா, அகற்றப்பட வேண்டியது. ஆனா எந்த ஆக்கிரமிப்பு முதல்ல அகற்றப்பட வேண்டியது? நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டி இருக்கக்கூடிய கட்டிடங்களை தான் முதல்ல இடிக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா திமுக பூரா நீர்நிலை ஆட்டையை போட்டுதான் குடியிருக்கிறான். ஏகப்பட்ட கல்லூரிகள்லாம் சென்னை முழுக்க கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் இடிச்சிருக்கணும். இதை செய்ய துப்பு இல்லாம ஏதோ பாவம் வயிற்று பொழப்புக்காக ஒருத்தன் பொம்மை கடை வித்து பொழைச்சிட்டு இருக்கான், போட்டா வித்து பொழைச்சிட்டு இருக்கான், அவனும் கடையை பூரா இடிச்சு வச்சுட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் வாழ வச்சுட்டு நீங்க அந்த 5க்கும் 10க்கும் இல்லாதவன் தலையில கைய வைக்கிறதுல தானே இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. சரி போய் தொலை, அது கூட நீதிமன்ற உத்தரவு இடிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ. கோயிலுக்கு மேல போனா வழக்கமா முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப கோர்ட் ஆர்டரால செல்போன் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. முன்னாடியே வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. செல்ல ஒப்படைச்சிட்டு போனா டோக்கன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்காங்க, பாராட்டணும். செல்போனை உட்காந்து வரிசையில நிக்க வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட ஒரு ஸ்கேனர் போடுறதுக்கு துப்பு இல்லை இந்த அறநிலைத்துறைக்கு. சரி போய் தொலைன்னு வரிசையில நின்று செக்அப் பண்ணிட்டு உள்ள போனா இவங்க கோர்ட் ஆர்டரால செல்போன் எடுத்துட்டு போல அப்படின்னு இவங்க தடுக்கிறாங்க பாத்தீங்களா. உள்ள அவ்வளவு அநியாய அட்டூழியங்கள் நடக்குது. அதை யாரும் செல்போன்ல வீடியோ எடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே இத படிக்கிறானுங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. கோர்ட் ஆர்டரை எவ்வளவு தனக்கு வசதியா பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க. உள்ள போனா 100 ரூபா டோக்கன், 10 ரூபா டோக்கன், பல லட்சம் கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த காசு எல்லாம் எங்கதான் போகுது அப்படின்னே தெரியல. அவ்வளவு காசு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில இந்த 100 ரூபா டோக்கன் அப்படி போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வர்ற வழிக்கு முன்னாடி இந்த இடையில ஒரு கேப் வச்சிருக்காங்க. அங்க உள்ள செக்யூரிட்டிங்கள அறநிலைத்துறையில தற்காலிக ஊழியர்கள் தான். 2000 3000 வாங்கிட்டு சைட்ல விட்டுட்டு இருக்காங்க. அப்ப பணம் இருந்ததுன்னா ஈஸியா போய் சாமி பார்த்தரலாம். அப்ப ஏழைப்பாளையங்களாம் வரிசையில நின்று சாகணுமா? இது என்ன அப்படி விடுறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வேலை என்ன பாரு, எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நாங்க கடைசி வரைக்கும் பணம் கொடுக்குறோம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா நம்மளால ஆதாரம் திரட்ட முடியல. ஏன்னா போனை வாங்கி கீழே வச்சுக்கிறாங்க. போனை எடுத்துட்டு போயிருந்தோம்னா வீடியோ எடுத்திருப்போம். பிளாக்ல 2000 3000 காசை வாங்கிட்டு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கானுங்க சைட்ல ஆளுகளை. இதெல்லாம் மேல வரைக்கும் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா இது சேகர் பாபுக்கு தெரியாம நடக்குதா? மறுபக்கம் இந்த மாற்றுத்திறனாளிகள் கை குழந்தைகளை வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு தனி பாதை அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு 10-15 பேர்த்த தனியா விட்டுக்கிட்டு இருக்காரு. அது அவங்க சொந்தக்காரங்களோ இல்ல யாரோ எவரோ தனியா விட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல அதுவும் இந்த மாதிரி ஏதோ டீலிங்ல ஓடிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. இதையெல்லாம் நம்ம காட்சிப்படுத்த கூடாதுன்னு தான் செல்போனை பறிக்கிறானுங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு கூட்டத்துல நெரிச்சு உள்ள போய் நின்னோம் அப்படின்னா கரெக்டா அந்த சாமி கிட்ட போறதுக்கு ஒரு 100 அடிக்கு முன்னாடி ஒரு ஐயர் நின்றுட்டு ஆளுக்கு 200 ரூபா சாமி பக்கத்துல கூட்டு போய் உட்கார வைக்கிறேன், வாங்க வாங்க ஆளுக்கு 200 ரூபா சாமி பக்கத்துல போய் கூட்டு உட்கார, நவீன பிச்சை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுல கேட்டீங்கன்னா இவனுங்க பிராமண எதிர்ப்பு பேசுவானுங்க. உள்ள பிராமணன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாத்தையும் தெரியாமையா இது நடக்குது? நாங்க போறோம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்ட்டு உள்ள போனா எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கொஞ்சம் இருக்கப்பட்ட குடும்பம் போல இருக்கு. ஒரு 10 பேரு ஒரு ஆளுக்கு 200 ரூபான்னு 2000 ரூபாயை கொடுத்து நம்மளெல்லாம் துரத்துறானுங்க. சீக்கிரம் பார்த்தாச்சா, கிளம்புன்னு அவங்கள மட்டும் சாமிக்கு பக்கத்துல கூட்டு வச்சு அவங்கள பார்க்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்றாங்க. ஏன்டா 200 ரூபாய்க்கு முருகப்பெருமானை விக்கிறீங்களே, நீங்களா சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறீங்களாடா அப்படின்னு கேள்வியை கேட்டோம்னு வச்சுக்க.
நான் திங்கிற அதே சொரதான் அறநிலைத்துறை அதிகாரிகள்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் திங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இங்கெல்லாம் கமிஷன் போகாமையா இருக்கு. இவ்வளவு கேவலம் நடக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வந்தோம்னா அங்க வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் படிக்கட்டுல நின்றுட்டு, சார் ஏதாவது காசு இருந்தா கொடுத்துட்டு போங்க சார், ஏதாவது கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பிச்சை எடுக்காத உரையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 5000 6000 தருவாங்க. கேட்டா இவங்க இப்ப நாங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேலை சோறு போடுறோம் அப்படிம்பாங்க. அவனே கான்ட்ராக்ட்ல விட்டுருக்க, அவனுக்கு எதுக்கு நீ சோறு போடுற? கான்ட்ராக்ட் யார கம்பெனிக்காரனே போட்டுமே. அவங்களுக்கு சோறு போடுறது ஏற்புடையதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு நீ எதுக்கு சோறு போடுற, அதை சாதனைன்னு வெளியே சொல்லிட்டு தெரியுற. அப்படி பாத்தீங்கன்னா எத்தனையோ கான்ட்ராக்ட் கம்பெனில அரசு கான்ட்ராக்டர் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எல்லாத்துக்கும் சோறு போட்டுருவியா அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா? இங்க தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு பெரிய கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் 5க்கும் 10க்கும் கையேந்தி நிக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு. இதுக்கு கேரளாவில் சபரிமலை எவ்வளவு தேவலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்க இந்த போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கிட்டு குறுக்க விடுறது, 200 ரூபா இருந்தா உட்கார வச்சு பூஜை பண்றது, இந்த மாதிரி அசிங்கெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த கேவலம் நடந்துகிட்டு இருக்கு. சேகர் பாபு மாதிரி ஆளுங்கெல்லாம் அறநிலைத்துறைக்கு அமைச்சரா இருந்தா இப்படிதான் நடக்கும். அப்புறம் அப்படித்தானே இதை நம்மளால பார்க்க முடியுது. நேத்து திருத்தணியில மலை மேல காரெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை. முன்னாடி எல்லாம் போலாம், இப்ப அனுமதிக்கிறது இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தா போலீஸ்காரங்க வாசல்ல நின்று ஆட்டோக்காரங்க செட்டிங் போட்டுக்கிட்டு காரை எல்லாத்தையும் இங்கே நிப்பாட்டுங்கிறாங்க. அங்க ஒரு பக்தர் கேட்கிறாரு, என்ன ஆட்டோவை மட்டும் விடுறீங்க, எங்களை விட மாட்டீங்க, நீ வேணா ஆட்டோவில் ஏறி போ அப்படின்னு. ஏன்னா கீழே இருந்து மேல போறதுக்கு ஆட்டோக்காரன்ட்ட செட்டிங் போட்டுக்கிறாங்க. இங்க இருந்து அங்க போறதுக்கு என்ன ஒரு 100 ரூபா கொடுத்தா போயிட்டு வந்துடலாம். இவங்க 200 ரூபா ஏற முடியாதவன் கொடுத்துதானே அவனு, வேற வழி இல்ல. 200 ரூபானா போலீஸுக்கு 100 ரூபா, ஆட்டோக்காரனுக்கு 100 ரூபா, இப்படி செட்டிங் போட்டு பக்தர்கள்ட்ட பிச்சை எடுக்காத குறையா எடுத்துக்கிட்டு கடவுளையே வித்து திங்கிற இந்த கூத்து இங்கதான் நடக்குது. இந்த மாதிரியான கேடுகட்ட ஒரு அமைச்சர், ஒரு கடவுள் பேர்ல கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பல் இத துரத்தி அடிக்கிற வரைக்கும் ஓயவே கூடாது. 2026ல அதை செய்றீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதோட பிஆர் கவாய் அவர்கள் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதை நம்ம தனியா ஒரு வீடியோவா பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம்.